ஒரு நாள் மகாவிஷ்ணு சிவபெருமானை 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒரு விரதத்தை மேற்கொண்டார். தினமும் அந்த விரதத்தை அனுசரித்து வந்தார். 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவரது சங்கல்பம். 20 நாட்கள் எந்த தடையும் இல்லாமல் சென்றன. சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அல்லது விஷ்ணுவே ஆனாலும் கடைசி நாளில் ஒரு சோதனை இல்லாமல் சான்றிதழ் கொடுக்க மாட்டார்கள். கடவுள் மட்டும் எப்படி கொடுப்பார்? 21வது நாள் விஷ்ணு பூசை முடிய போகிறது என்று மகிழ்ச்சியாக இருந்தார். தினமும் குளத்தில் இருந்து 1100 தாமரை மலர்களை பறிப்பாராம். அதில் சிறந்த 1000 மலர்களை மட்டும் எடுத்துக்கொள்வாராம். ஆனால் அந்த கடைசி நாளில் ஆச்சரியப்படும் விதமாக 999 மலர்கள் மட்டுமே கிடைத்தன. எவ்வளவு தேடியும் 1000வது மலர் கிடைக்கவில்லை. என்ன இது? ஒரு தாமரை குறைந்து விட்டதே, இந்த தாமரையை நான் எங்கிருந்து கொண்டு வருவது என்று விஷ்ணு யோசித்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லோரும் என்னை கமலாக்ஷன் என்று அழைக்கிறார்கள் அல்லவா? எனது கண்கள் தாமரை மலர்கள் தானே. ஒரு தாமரை குறைந்தால் என்ன, 2 கண்கள் எனக்கு இருக்கின்றனவே என்று நினைத்து தனது ஒரு கண்ணை அம்பால் எடுத்து சிவபெருமானின் பாதங்களின் முன் வைத்தார். அதுதான் விஷ்ணுவின் பக்தி.